கைஸ் நம்ம இன்னைக்கு நம்ம தொட்டியை க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிட்டோம். வாட்டர் ஃபில் பண்ணி லிக்யூடெல்லாம் ஊற்றியாச்சு. இனி நம்ம ஃபிஷ்ஷை விட போகிறோம். அடுத்தது நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த ஒயிட் பிரானாவை பார்ப்போம். தக்கலையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இதை நம்ம இப்போ உள்ளே விட போகிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே கிடக்கட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷை தான் பிடிச்சி உள்ளே விட போகிறோம். அப்படி நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷை உள்ளே விட போகிறோம். அப்புறம் நம்மளோட ஷார்க் மீனை பிடிச்சிட்டோம், அதை உள்ளே விட போகிறோம். இப்போ ஷார்க் மீனை உள்ளே விட போகிறோம். விட்டுட்டோம். அப்புறம் நம்ம இன்னொரு பெரிய ஷார்க்கு உள்ளே விட போகிறோம். அப்புறம் கடைசியாக 2 ஷார்க்கும் பெரிய ஷார்க்கை உள்ளே விட்டுட்டோம். அப்புறம் சின்ன ஷார்க்கு பிடிக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஒயிட் ஷார்க்கு அண்டு பிளாக் ஷார்க்கு ரெண்டுமே சின்ன ஷார்க்கு, இதை உள்ளே விட போகிறோம். இப்போ ஷார்க்கெல்லாம் உள்ளே விட்டுட்டோம். அப்புறம் பிளாக் பிரானா பிடிக்க போகிறோம். கைஸ் நம்ம இப்போ அந்த கரெக்டாக பிளாக் பிரானா பிடிச்சிட்டோம், அதை உள்ளே விட போகிறோம். இந்த பிரானா கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, இதையும் உள்ளே விட போகிறோம். இப்போ நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் பிடிச்சி உள்ளே விட்டுட்டோம். கடைசியாக இந்த 2 சின்ன மீன், இதோட நேம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மெஜோ, இதோட நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் மெஜோ. அப்போ நம்ம எல்லா ஃபிஷ்ஷையுமே உள்ளே விட்டுட்டோம். புதுசாக இன்றைக்கி வாங்கிட்டு வந்த ஒயிட் பிரானா கவரோட கிடக்கு, அதை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். நம்மள்ட்ட இருக்கிற ஃபிஷ் எல்லாம் பாருங்கள் கைஸ்.